வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ 12 ராசிகளுக்கான பலன்கள், ஜூலை மாத பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் சில முக்கிய பிளானட்டரி மூமெண்ட்ஸ் பார்த்தோன்னா, உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 2ஆம் வீட்டுக்குள்ளே போகிறதான தேதி 12ஆம் தேதி அன்றைக்கி போகிறார். அதற்கு முன்னால் 7ஆம் தேதி சுக்கிரன் 3ஆம் வீட்டிற்கு போகிறார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 14ஆம் தேதியில் ஆடி மாத பிறப்பு, அது 14 மத்தியானம் 15ன்னு வரலாம். 15ஆம் தேதி ஆடி மாத பிறப்பு. கிட்டத்தட்ட 20ஆம் தேதி கடகத்திலேருந்து சிம்மத்துக்குள்ளே புதன் பிரவேசிக்கிறார். மற்றபடி எந்த மாறுதலும் இல்லை. இதெல்லாம் நடக்கிறது இந்த காலகட்டத்தில். கிட்டத்தட்ட 15ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை கிரக மாறுதல்கள் எதுவும் இல்லை. 15 தேதிக்குள்ளே வரக்கூடிய இந்த மாற்றங்கள் இப்போ நான் சொன்னது தான். இப்போது மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்கிற இடத்துக்கு செவ்வாய் போகிறார். அப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன, ஃபைனான்ஸில் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களில் கொஞ்சம் வேகம் இருக்கும். அதான் மனசில் பட்டதை பட்டு பேசிடுவீங்க. ஸோ அதில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிச்சா நல்லது. அதே நேரத்தில் 3ஆம் வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட 14ஆம் தேதி வரைக்கும் சொல்லலாம். அவங்க கிட்டத்தட்ட சேர்ந்துருக்காங்க. சுக்கிரன் 7ஆம் தேதி மாறுறார். முதல் வாரம் வரைக்கும் 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல சூரியன் இருக்கார். எப்போவுமே 3ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும்பொழுது தைரியமும் முடிவெடுக்கக்கூடிய திறமையும் தன்னம்பிக்கையும் நிறைய இருக்கும். அது உங்களுக்கு அட்வான்டேஜ். சுகஸ்தானமான 4ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் 7ஆம் தேதிக்கு அப்புறம் போகும்போது மனசில் நிறைய அபிலாஷைகள், நம்ம கார் வாங்கலாமா, இல்லை வீடை டெக்கரேட் பண்ணலாமா, இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள்லாம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக திரைப்படம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு நல்ல ஒரு க்ரியேட்டிவ் டைம் இது. ஏதாவது புதுசாக செய்யணும், ஏதாவது ஒன்று நம்ம வித்தியாசமாக செய்யணும், அதுக்கான எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் நல்லா இருக்குது. அப்படி பார்க்கும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஸ் நல்லா இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் ஏற்படுறது, பலவிதமான முன்னேற்றங்கள் இருக்குது. குடும்பத்துலேயும் நிம்மதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, எல்லாம் இருக்குது. 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றியை நிச்சயமாக தேடி தருவார். ஒரே ஒரு செட்பேக் என்னென்னா, சனி பார்வை உங்கள் ராசி மேலே விழுறது. அதனால் என்ன ஒரு பலன் ஏற்படும் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, வேறு ஒன்றுமே இல்லை. உடல் ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு கவனமாக செயல்படுங்க. மற்றபடி இந்த வண்டி வாகனங்களை இயக்குவது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்கள். இந்த ஒரு காலகட்டத்தில் முக்கியமாக இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா, வெளிநாடுக்காக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அது சிறு பிரயாணமாகவும் இருக்கலாம், இல்லை நீண்டகால பிரயாணமாகவும் இருக்கலாம். அதற்கான ஒரு காலகட்டம் உங்களுக்கு உருவாகும். ஏதாவது தடைகள் இருந்தாலும் அது விலகும். அதனால் இது ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய காலம். அதுவும் குறிப்பாக இந்த 2ஆம் பகுதி அதாவது 3rd வீக் அண்ட் 4th வீக் ரொம்ப சிறப்பாக அமையிறது. அதனால் முன்னேற்றமான ஒரு காலகட்டம். ஒரு சின்ன விஷயம், உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம் தேவை. நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது, ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.